இன்றைக்கு வடநாட்டு தொழிலாளி ஒருவர் சென்னையிலிருந்து திருத்தணி போறார் ரயில்ல. அப்போ ரீல்ஸ்ல ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க. அந்த வடமாநில தொழிலாளிய 4 சிறுவர்கள் கடுமையா அவர்கள் ஆயுத்தால் தாக்குறாங்க. அவர் அதை வைத்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியிலே நிலவை கொண்டிருக்கிறதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெறுவதற்கு அடித்தளம் இடுவது இந்த போதைப் பொருள். இதை இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியுதா? முடியுதுங்களா? இவ்வளவு காரணம் இந்த ஆட்சியாளருடைய அலட்சியம். ஒரு திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி வாய்வத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையாக மாறிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். அப்படின்னா அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். சட்டத்தின் ஆட்சி. அதிமுக ஆட்சியில சட்டத்தின் ஆட்சி. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்கள் வெளியிலே நடமாட முடியவில்லை. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வடநாட்டு தொழிலாளி ஒருவர் சென்னையிலிருந்து திருத்தணி போறார் ரயில்ல. அப்போ ரீல்ஸ்ல ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க. அந்த வடமாநில தொழிலாளிய 4 சிறுவர்கள் கடுமையா அவர்கள் ஆயுத்தால் தாக்குறாங்க. அவர் பதை வைத்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியிலே நிலவை கொண்டிருக்கிறதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தேன். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில பேசுறான்னு சொல்றாங்க. ஏன் பொது வெளியில பேசுறோம்? சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அனுமதிப்பதில்லை. சட்டப்பேரவை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார். உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது. நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம், அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல. நாங்கள் கேள்வி கேட்பதை ஒளிபரப்பு செய்வதில்லை. சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வதில்லை. எதிர்கட்சி பேசுவதை ஒளிபரப்பு செய்வதில்லை. முதலமைச்சர் பேசுவது மட்டும் ஒளிபரப்பு செய்யறீங்க. அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம். உங்களுடைய முதலமைச்சரை சொல்லுங்க, முதலமைச்சர் சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். சேலஞ்சு பண்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். கள்ளக்குறிச்சியில திராவிட அதிமுக ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. அதுல 4 ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. உங்களுடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி. அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி ஆட்சி செய்துவிட்டு அதிமுக மீது பழி சுமத்துகிறீர்கள். கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 248 துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம். திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சா சொல்றேன், கேட்டுக்குங்க. தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க அமைச்சரிடத்தில் 248 ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம். 117 துவக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 1079 நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 604 உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பள்ளிகளை திறந்து அதிக பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.